ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னா திருக்கணிதப்படி 14/5/2025, வாக்கியப்படி 11/5/2025. இது ரிஷபராசியிலிருந்து குரு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. உங்களுடைய ராசி மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக 3ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 4ஆம் இடத்துக்கு போறாரு. இது ஒரு நல்ல பயிற்சி தான். அதாவது 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய இது அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பாரு, அதே நேரம் 10ஆம் இடத்தையும் பார்ப்பாரு, 12ஆம் இடத்தையும் பார்ப்பாருங்க. இந்த இடத்துல பார்க்குறாரு. அதாவது 4ஆம் இடம்ங்கிறது அர்த்தாஷ்டமத்து குருன்னு சொல்லுவாங்க. அதாவது நன்மைகள் பெரிய லெவலில் இல்லைனாலும் தீமைகள் பெருசாக உங்களுக்கு இருக்காது, அதனால் கவலைப்பட வேண்டாம். ரெண்டாவது, உங்களுக்கு குரு யார் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி. ஒரு ராசி அதிபதி எந்த நேரத்துலையுமே தீங்கு செய்ய மாட்டார், நன்மை செய்யாமல் போகலாம். ஆனால் தீங்கு அப்படிங்கிறது, தவறு அப்படிங்கிறது நடக்காது. அது போக மீன ராசிக்காரங்க எப்போவுமே எந்த விஷயமே யோசித்து நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடியவங்க. ஆனால் என்னென்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற நேக்கு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நல்ல இன்டெலிஜென்ட், அதாவது சமயோஜிதமாக சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு தான் அதிபதியாக இருக்கார். அதனால் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. 4ஆம் இடத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால, அதாவது அஷ்டமம் அப்படிங்கிறது 8ஆம் இடம், சரிங்களா? 8ஆம் இடத்தை பார்க்கும்போது என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும், ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு சுப நிகழ்வுகள் நடத்துங்க, சுபமான செலவு பண்ணுங்க. ஒரு வீடு வாங்குறது 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால வீடு கட்டக்கூடிய பிராப்தம் 12 ராசிகளில் முதன்மையாக உங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா வரதே 4ஆம் இடத்துக்கு குரு வராரு. அப்போது ஒரு வீடு வாங்கிறது, தொழிலுக்காக ஒரு இடம் வாங்கிறது, தொழிலுக்காக வாகனங்கள் வாங்குறது, சொந்தமாக வீடு கட்டுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கண்டிப்பாக குரு கொடுத்துருவார். குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது. 12ஆம் இடம்ங்கிறது விரயம். நீங்கள் எவ்வளோ காசு பணம் வச்சுருந்தாலும் ஏதோ ஒரு லெவலில் விரயமாக போகுது. அப்படின்னா அந்த குரு இருக்கார் இல்லைங்களா, அந்த குருவை சுப நிகழ்வை கொடுக்கக்கூடியவர். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யோசித்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் கொடுக்கும். அஷ்டமத்தில் பார்க்கறதுனால நீங்கள் என்ன தொழில் ரீதியாக புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமான்னா இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு குரு 4லேருந்து 10 பார்க்குறாரு. தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, தொழில் ஸ்தானத்துக்கெல்லாம் குரு பார்வை இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தொழில் ஆரம்பிக்கலாமா, இந்த டைமில் ஆரம்பிக்கலாமா, எனக்கு தொழில் ஸ்தானத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். உங்களுக்கு எப்படி இருக்குது, தொழில் அதிபதி அதாவது தொழில் ஸ்தான அதிபதி எப்படி இருக்கார், தொழில் ஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு உங்களோட ஃபேமிலி அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் பொதுவாகவே மீன ராசிக்கு தொழில் ஸ்தானம், அதாவது இந்த காலகட்டத்தில் குரு பார்வை இருக்குது, தொழில் தொடங்கலாமான்னா தாராளமாக தொடங்கலாம். ஆனால் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும், கம்பல்சரி மஸ்ட்டு. அதுக்கப்புறம் தொழில் மூலிமா நல்ல இன்கம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உற்பத்தி சார்ந்த தொழில்களை இது சூப்பரான டைம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி பிஸ்னஸ்களை இது சூப்பரான டைமு. பிஸ்னஸ் மூலிமா நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஃபாரின் போகிறதுக்கு உண்டானது, ஏற்றுமதி இறக்குமதி, உங்களோட தொழிலை விரிவுபடுத்துறது, உங்களோட தொழிலை வெளிநாடுகளில் கொண்டு போகிறது, ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே குரு சப்போர்ட் பண்ணுவார். விரயம் அப்படிங்கிறது 12ஆம் இடம். ஆனால் அது மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் 12ஆம் இடம் தான், வெளிநாடுங்கிறது 12ஆம் இடம் தான். ஸோ எல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருக்குது. முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் இது சூப்பராக இருக்குங்க, மிகப்பெரிய லெவலில் இருக்குது. அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருந்தாலும் இது ரொம்ப சூப்பரான டைமு. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது. குரு 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம் கூட உங்களுக்கு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் உங்களை யாராவது நீங்கள் தப்பே செய்யலைன்னா கூட உங்களை மாட்டி விட்டுட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு குருவும் பார்க்குது, சனியும் பார்க்குது. ஏதாவது ஒரு மனசை
குழப்பப்படுத்துறது, நீங்கள் செய்யாத தவறுக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். 10ஆம் இடத்த சனியும் குருவும் பார்க்கறதுனால ஒரு கர்மம் செய்யக்கூடிய நிகழ்வு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் விபத்து கண்டம் ஆகிறது. அதே மாதிரி சர்ஜரி, உங்களோட ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா உடனடியாக டாக்டரை கலந்து ஆலோசிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம்னா ஒரு மருத்துவ விரயம் அப்படிங்கிறது இருக்குது. தாயாருக்கு சர்ஜரி கண்டமோ அல்லது உயிர்கண்டமோ இருக்குது, அவங்களுக்கு மருத்துவ செலவுங்கிறது காமிக்குது. ஸோ தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சேம் டைம் உங்களுடைய தேக ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக ஹெல்த் கான்சியஸாக இருங்க. மீனராசிக்காரங்க நிறைய பாடுபடுவாங்க. அவங்களுக்காக இல்லை, அவங்க மற்றவங்களுக்காக வாழக்கூடிய ராசியில் மீன ராசியும் ஒரு ராசியாக இருக்குது. அவங்க ஃபேமிலி ஓரியன்டாக ஃபேமிலிக்காக காசு சம்பாதிக்கிறது, அவங்களை நம்பி இருக்கவங்களுக்காக காசு சம்பாதிக்கிறது, இதில் நிறைய பேர் இதே மாதிரி இருக்கிறனால தங்களுடைய ஹெல்த்தை கவனிச்சுக்காமல் கான்சியஸாக இல்லாமல் விட்டுருவாங்க, அலட்சியப்படுத்திடுவாங்க. அது ஒரு டைம் வரும்போது அது ஒரு பக்கம் போய் செக் வச்சிரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த காலகட்டங்களில் நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு தெய்வம், இஷ்ட தெய்வம் இருந்துச்சுன்னா அந்த இஷ்ட தெய்வத்தையே குருவாக நினச்சி நீயே எனக்கு குருவாக இருந்து வழிகாட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு லைட்டாக முன்கோபங்கள் இருக்குது, டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. ஸோ அதெல்லாமே இந்த காலகட்டத்தில் தவிர்த்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவையுமே சிந்தித்து செயல்படணும். ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அஷ்டமத்தை பார்க்கறதுனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ரொம்ப நல்ல இன்டெலிஜென்ட்டு தான். அஷ்டமத்தை குரு பார்க்கும்போது நம்மளுடைய புத்தியை சம்டைம் அலுங்கடிச்சிரும். சேம் டைம் போதாததுக்கு சனியும் அங்கே இருக்கார். அதனால் இதை நான் சொல்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி நிறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. குரு பார்க்கறதுனால நிறைய நன்மைகளும் இருக்குது. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை போட்டு வச்சுக்கோங்க. அது பல வகையில் உங்களுக்கு ஒரு விரயம் அப்படிங்கிறது அதோடு போயிடும், வேறு எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணாது. அதே மாதிரி உங்களோட ஹெல்த்தில் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். அதாவது 8ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு திடீர் விபரீத ராஜயோகம்னு சொன்னேன்ல, நீங்கள் பெரிய மனிதர்களோட தொடர்புகளை இருந்தீங்கன்னா அவங்க உங்களை பினாமியாக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உயில் சொத்துக்கள் வரும், லாட்ரி, புதையல். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும்போது புதையல்னால் நீங்கள் மண்ணில் தோண்டி எடுக்கிறது கிடையாது, உழைக்காமல் வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே என்ன கேட்டால் புதையல் தான். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி புதையல் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு, ஒரு லாட்ரி யோகம் இருக்குது. ஒரு பெரிய ஆளுக்கு பினாமியாக மாறுறதுக்கு உண்டானது, அவங்க அது ஏதாவது ஒரு பிரச்சனையில் போயிடுறது, அது அந்த சொத்தை அண்டர்டேக்கு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி அமைப்புகள்லாம் திடீர்னு வரதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. மெயினாக மீன ராசிக்கு பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள், நன்மையான மாற்றங்கள் தான் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியாக நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸாக இருந்தாலும் நல்லா இருக்குது, ஆர்டர்ஸ் நிறையா வரும். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய சிக்கல்னால் அஷ்டமத்தை பார்க்கும்போது ஃபுல் பேமெண்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அனுப்புங்க. இல்லைன்னா பெரிய லெவலில் பணம் லாக் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்களும் நடக்கும். அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உயர் அதிகாரிகள் ப்ரெஷர்னால, அழுத்தங்கள்னால நீங்கள் சில விஷயங்களை வாய்மொழியாக சொல்லும்போது அதை செஞ்சாகணும். ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் நீங்கள் செய்யும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். அதிகாரிகள் உங்களை கை காமிச்சிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க, நீங்கள் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிற மாதிரி வந்துடும். அரசாங்கத்துறையில் இருக்கங்க, தயவு செய்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. முடியலன்னா லீவை போட்டுட்டு மெடிக்கல் லீவை போட்டு இருங்களே தவிர பிரச்சனையில் போய் வாலண்டரியாக சிக்கிக்காதீங்க. மேக்ஸிமம் பேசி சமாளிங்க. முடியலன்னா மட்டும் எஸ்கேப் ஆயிருங்க. பொதுவாகவே இந்த காலகட்டங்களில், உங்களுக்கு கஷ்டமான காலகட்டங்களில் நம்ம மனசை குத்தி கிழிக்கிறதுக்குன்னு ஆட்கள் வெளியிலேருந்து வருவாங்க. அவங்கள கண்டாலே இந்த டைமில் என்ன செய்யணும், நம்ம துஷ்டனை கண்டா தூர விலகணுங்கிற மாதிரி நம்ம ஓடி வந்துடணும், சரிங்களா? இந்த காலகட்டங்களில் போய் சண்டை போடாதீங்க. எதிரிகள் ஸ்தானம் தான் வலுவாக இருக்குது, சண்டை சச்சரவுகள் போடாதீங்க. பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம்ங்கிறது மாங்கல்யஸ்தானம், குரு அங்கே பார்க்குது. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் பிரச்சனை அப்படின்னா இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போய் ஒப்பீனியன் கேளுங்க. ஒரு டாக்டருக்கு 2 டாக்டர்கிட்ட போய் ஒப்பீனியன் கேளுங்க. அதுதான் ரொம்ப பெட்டராக இருக்கும். இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோங்க. அலட்சியப்படுத்தாதீங்க. அவர் அலட்சியப்படுத்தினாலும் நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அப்படிங்கிறது கம்பல்சரி இந்த காலகட்டத்தில் வேணுங்க. இல்லை அப்படின்னா சண்டை சச்சரவுகளாகி மன சங்கடங்களாகும். தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அப்படிங்கிற போகிற லெவலுக்கு கொண்டு போவோம். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயங்கள். அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பொதுவாகவே அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேர் கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமும் இருக்குது. குரு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுவார். 8ஆம் இடம்ங்கிறது அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்ல இதுதான்.
அதாவது என்னன்னா 12ஆம் இடத்த பார்க்குது. ஸோ நீங்க வந்து என்னன்னா நன்மையும் செய்வாரு, கெட்டதையும் செய்வாரு. என்னன்னா பதவி ஸ்தானத்தில குரு வந்து உட்கார்ந்துருக்காரு. ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஜெயிச்சுருவீங்க. நல்லா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் கவனமா இருங்க அவ்வளதான். அதாவது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, குரு 12ஆம் இடத்த பார்க்குறாரு. 12ஆம் இடத்தையும் பார்த்து 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சிறை தண்டனை ஓகேங்களா? உங்க மேல கோர்ட்டு கேஸ் வழக்குகள் வந்துரும். அதுக்காக நீங்க ஜெயிலுக்கு போற மாரிலாம் வந்துருங்க அரசியல்வாதிங்க. மீன ராசியில எந்த அரசியல்வாதிகள் இருந்தாலுமே ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. ஏற்கனவே உங்க மேல கோர்ட்டு கேஸ் பிரச்சனைனா, அது டக்குன்னு சால்வ் ஆயிரும். ஒரு நல்ல பதவி கிடைச்சிரும். ஏன்னா பதவி ஸ்தானத்தில தான் வந்து உட்கார்ந்துருக்காரு. அதாவது மீன ராசியில நீங்க பெரிய லெவல்ல அரசியல்வாதிகளா இருந்தீங்க அப்படின்னா, மக்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு பெரிய நல்ல அமைச்சர் போஸ்ட்டுக்கே வந்து உட்காந்துர முடியும். ஏன்னா குரு வந்து உட்கார்ந்திருக்கிறதே 4ஆம் இடத்துல நல்ல பலமா வந்து உட்கார்ந்திருக்காரு. ஸோ 4ஆம் இடம்ங்கிறத பதவி ஸ்தானம். அப்போ ஒரு பெரிய அமைச்சர் பதவி இந்த மாரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில எதிரிகள் ஸ்தானம் கை ஓங்கி இருக்கு. அஷ்டம ஸ்தானத்தை பார்க்குறாரு. இதெல்லாம் முன்ஜாமீன் பண்ணி வச்சுக்கங்க. முன்னேற்பாடா இருந்துக்கங்க. எப்பவுமே அரசியல் மீன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ரொம்ப ரொம்ப கவனம். அதே மாரி எச்சரிக்கையோட, விழிப்புணர்வோட இருந்துட்டா பிரச்சனையே இல்லைங்க. குரு உங்களுக்கு 100% நல்லது தான் செய்வாரு. மீன ராசியில இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப அதாவது என்னன்னா, நல்ல அதிர்ஷ்டமும் சரி, ஆபத்தும் சரி சேர்ந்தே தான் வரக்கூடிய காலகட்டமா இது இருக்குது. முழுமையான பலன்கள் அப்படின்னா, அதாவது எக்கனாமிக்கலா நல்ல வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, அரசியல் அதிகாரங்கள் இது எல்லாமே நல்ல வளர்ச்சி. அதே நேரத்தில ஹெல்த் விஷயங்கள்லயும் நமக்கு பேர் கெட்டு போறதுக்கு உண்டான விஷயங்களையுமே வந்து கொஞ்சம் குரு கை வைப்பாரு. 2யுமே தான் அவர் குடுப்பாரு. 50, 50 தான் குடுப்பாரு. நமக்கு என்ன வேணுமோ அத உழைச்சு வாங்கிக்க வேண்டியதான். மீதி இருக்கிறத அவேர்னஸா நம்மளோட புத்திசாலித்தனத்தினால அத வந்து சமாளிச்சு வந்துர வேண்டியதான். இதுதான் வந்து உங்களுக்கு குரு பெயர்ச்சி. 4ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடியது வந்து நெறைய சொத்து சேர்க்கை, வீடு வாகனங்கள், வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடியது. உங்களுடைய பெரிய கனவு அப்படிங்கிறது நிறைவேறக்கூடிய காலகட்டமா தான் இது அமையும். பொருளாதாரமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். மெடிடேஷன் நெறையா பண்ணுங்க. முக்கியமா நான் மறுபடியும் அழுத்தி சொல்றது, வண்டி வாகனங்கள்ல போகும்போது க இது வந்து டிரைவ் லாங் டைம், நைட் டைம் டிரைவ் பண்ணுறதெல்லாம் கவனமா இருங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில கவனமா இருங்க. பொதுவாவே மீன ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்தையும் குருவும், சனியும் சேர்ந்து பார்க்கறனால, கருமம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாகவே இருங்க. பொது பலன்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தனிப்பட்ட முறையிலனா நீங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்ப பார்த்துக்கங்க. இதில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.